தமிழ் ராசிபலன் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குண அமைப்புடன் இருப்பார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 9 என்ற எண்ணுக்கு சிறப்பான மதிப்பு உள்ளது. நவதீர்த்தங்கள், நவலோகம், நவதுர்கா, நவசக்திகள், நவதானியங்கள், நவரத்தினங்கள் என 9ஆம் எண்ணிற்கும் தனிச்சிறப்பு உண்டு. 9, 18, 27 என்ற எண்ணில் பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். எதையுமே தனக்கு பிடித்த மாதிரிதான் செய்ய வேண்டும் என்ற பிடிவாத குணம் இருக்கும். வெகுளியாகவும் கபடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இரகசியமாக வைத்திராமல் மனம் திறந்து பேசுவார்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்த்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள். மன அமைதியை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை பிறருக்கு தெரியாதவாறு மறைத்து கொள்வார்கள். அஞ்சா நெஞ்சமும் தைரியமும் படைத்தவர்களாக இருப்பார்கள். பெரியவர்களிடத்தில் மரியாதையும் சிறியவர்களை அடக்கியாளும் குணமும் இருக்கும். மற்றவர்களின் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து அம்பலமாக்குவதில் வல்லவர்கள். இவர்களுடைய பரிகாரங்கள்: செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய கல் பவளமாகும். மிகச்சிறந்த பவளம் கிளியின் மூக்கு நிறத்தை போன்றிருக்கும். பவளத்தினை அணிந்து கொள்வதால் நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகி ஓடும். இவர்களுக்கான பரிகாரம்: முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் உகந்ததாகும். சஷ்டி விரதங்களும் மற்றும் கிருத்திகை விரதமும் இருப்பது நன்மையை தரும். கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படிப்பதால் மேலும் பலன்கள் உண்டாகும். இவர்களுக்கான அதிர்ஷ்ட தேதி 9, 18, 27. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய். அதிர்ஷ்ட கல் பவளம். அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிறந்த எண்களிலுள்ள இரகசியங்களை அறிந்து கொண்டு பரிகாரம் மற்றும் பூஜைகள் செய்தால் அனைத்தும் வெற்றிகளாகவே அமையும். இதுவரை 9, 18, 27 பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியங்களை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.